يا الله يا رحمن يا رحيم يا كريم يا غفار. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وآله وصحبه أجمعين. அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத் என்ற அருள் மழை போன்று பொழியக்கூடிய இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தினுடைய கடைசி இரவில் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நிறைய அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தான். நம்முடைய புத்தோலைகளில் நன்மைகளை அதிகம் நாம் பதிவு செய்ய வேண்டும். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஒரு மனிதன் சொல்லக்கூடிய எந்த வார்த்தையாக இருந்தாலும் அதை பதிவு செய்வதற்கு ரகீபு அதீத் என்ற 2 மலக்குகள் அவனோடு இருந்து கொண்டே இருப்பார்கள், அதை பதிவு செய்தே இருப்பார்கள். ரகீப் என்பவர் நன்மையை பதிவு செய்து கொண்டே இருப்பார். அதீத் என்ற ஒரு மலக்கு தீமையான வார்த்தைகளை சொல்லி நாம் செய்கிறோம், பேசுகிறோம், அதை பதிவு செய்து கொண்டே இருப்பார். நன்மையான விஷயங்களை நாம் பேசினாலோ அல்லது ஓதினாலோ திக்ர் செய்தாலோ நல்ல காரியங்களை நல்ல விஷயத்தை சொன்னாலோ அது நன்மையுடைய பதிவேட்டில் பதிவு செய்யப்படுகிறது. தீமையான வார்த்தையை கொண்டு சொல்லக்கூடிய கெட்ட வார்த்தைகள், பிடிக்காத வார்த்தைகள், தடுக்கப்பட்ட வார்த்தைகளை நாம் உபயோகப்படுத்துகின்ற பொழுது அந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த அதீத் என்ற மலக்கு பதிவு செய்து கொண்டே இருப்பார். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தூபா, அந்த மனிதனுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும், லிமன் வஜத ஃபீ ஸஹீஃபத்திஹி இஸ்திக்ஃபார் கஸீரா, அதிகமான முறையிலே இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய மக்களுக்கு. இஸ்திக்ஃபார் செய்யும்போது அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு தன் நன்மையை செய்கின்றோம், உடனே அந்த மலக்கு பதிவு செஞ்சுடுவார். ஒரு தீமையை செய்தால் இந்த மலக்கு சொல்லுவார், இவர்கிட்ட உடனே பதிவு செய்யாதீங்க, இவர் நல்ல மனுஷன் தான், எப்பயாச்சும் தீமை செஞ்சுடுவார், ஒரு நன்மை இப்போ செஞ்சுடுவார், அதில் இதை கழிச்சிடலாம், அல்லாட்ட நம்ம சொல்லிடலாம், நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். ஆத்த அல்லாஹ் தஆலாவுடைய நமக்கு இயல்பாக நம்முடைய அமல்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் தஆலா ஃபஜ்ர், லுஹர், அஸர், மக்ரிப், இஷா அமல்கள். ஒரு மனிதன் ஃபஜ்ர் தொழுகிறான், ஒழு செஞ்சாகணும். ஒழு செய்கின்ற பொழுது அவனுடைய பாவங்களெல்லாம் உதிர்ந்து விடுகிறது. சரி, நான் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து, அபூதரே இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்து கிளையை பிடிச்சி அசைக்கிறாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் ஏன் இந்த மரத்து கிளையை பிடிச்சி அசைச்சேன்னு நீங்கள் கேட்கவே இல்லையே, யாரோ சொல்ல எதற்காக அசைத்தீர்கள். இப்போ அசைத்த உடனே காஞ்சி போன இலை கீழே விழுவுது. இதை போன்றுதான் ஒரு மனிதனுடைய பாவங்கள் ஒழு செய்துவிட்டு தொழுகின்ற பொழுது அவனுடைய தீமைகளெல்லாம் உதிர்ந்து விடுகிறது. தீமை அற்றவனாக நன்மை மட்டும் செய்தவனாக அல்லாஹ் தஆலாவிடத்திலே பதிவு செய்யப்படுது. அப்போ நன்மையான காரியங்கள், இன்னல் ஹசனாத்தி யுதுஹிபின ஸய்யிஆத்தி, நன்மையான காரியங்களை செய்ய 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 நம்முடைய தீமையை பதிவு ஏற்றி வச்சிருக்கோம்ல, அதையெல்லாம் உதிர்த்து விடும், இல்லாமலாக ஆக்கிவிடும், போக்கிவிடும் என்று குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தெளிவாக சொல்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நடைமுறைப்படுத்தி காட்டுகின்றார். ஒரு மனிதன் ஃபஜ்ர், லுஹர், அஸர், மக்ரிப், இஷா 5 வக்து நேரம் 5 வரையும் ஒழு செய்கிறோம். 5 நேரமும் ஒழு செஞ்சு தான் ஆகணும். நம்ம அந்த ஒரு உடம்புடைய கண்டிஷன் உழவு முறையணும், சிறுநீர் கழிப்போம் அல்லது காற்று பிரியும், ஒழு செய்யணும். அப்போ ஒரு மனிதனுடைய வீட்டு கொல்லப்பக்கம் ஆழமான ஆறு ஓடுது. அதிலே 5 நேரம் ஒரு மனிதன் குளித்தால் அவனுடைய உடம்பிலே அழுக்கு இருக்குமா?
சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, யாரும் சொல்லா 5 நேரம் ஒரு தடவை குளிச்சாலே போதும், 5 நேரம் குளிச்சிங்கன்னா அழுக்கு இருக்கே இருக்காது. அதுபோன்று தான் ஒரு மனிதன் 5 நேரமும் ஒழு செய்துவிட்டு அவன் தொழுதால் அவனுடைய உடம்பிலே எப்படி அழுக்கில்லாமல் போகுமோ, பாவமே இல்லாத நன்மை மட்டுமே அவனோட உடம்புல இருக்கும், பாவம் இருக்கவே இருக்காது. ஒவ்வொரு உறுப்புகளை கெடுகின்ற பொழுதும் நம்ம நினைக்கிறோம் கையில் காலில் உள்ள அழுக்கை போக்குறதுக்காக நம்மளை கெடு வச்சிருக்கிறான். வெளிரங்கத்தில் அழுக்கு உடம்புல ஒவ்வொரு சிறு சிறு கண்ணுக்கு தெரியாத துளைகள் இருக்கிறது, அதன் வழியாக வியர்வைகள் போது அது ஒரு அழுக்கு மாதிரி தான் உள்ளது. சுத்தப்படுத்துகிறோம், முகத்தை சுத்தப்படுத்துகிறோம், தலைக்கு தண்ணியை ஊற்ற முடியாது, மசாஜ் செய்கிறோம், காலை கழுவுறோம், இது போன்று சுத்தப்படுத்துகிறோம். இதனுடைய உள்ள விஷயம் என்னன்னு சொன்னாக்கா அந்தரங்க விஷயம். வெளிரங்கத்தில் உள்ள அழுக்குகளை நம்ம துடைச்சிட்டோம், கழுவிட்டோம், அதுவல்ல நோக்கம். உள்ரங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கையால் செஞ்ச பாவம், இந்த வாயால் செஞ்சது, இந்த மூக்கால் நினைச்சு சுவாசித்தது, இந்த கண்ணால் பார்த்தது, காதால் கேட்டது, அதனால தான் காதை உள்ள விட்டு என்ன நம்ம மசாஜ் செய்கிறோம், காலை கழுவுறோம். இந்த காலம் எங்கே போய் நடந்து போயிருப்போம், ஒரு பாவத்துக்கோ அல்லது எல்லாருக்கும் பிடிக்காத விஷயத்தில் நடந்து போயிருப்போம், தூக்கியிருப்போம், எடுத்திருப்போம். இதுபோல உள்ள கெட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த ஒழு செய்வதன் மூலமாக அந்த பாவங்கள் கடைசிட்ட சொட்டு நீரோடு உதிர்ந்து விடுகிறது. பாவமற்றவனாக ஆகி அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் அக்பர் என்று கை கட்டியிருக்கிறான். அதனால தான் ஒழு செய்ய வேண்டாம், தொழுவக்கூடாது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லவில்லை என்றால் ஒழு கூடாது. இஃப்தாஹு ஸலாத்தி அல் வுது, தொழுகை வேண்டும் என்று சொன்னால் தொழுகை சாவி வேண்டாம், ஒழு செய்யணும். ஒழுவுக்கு சாவி எதுன்னா மிஃப்தாஹுல் வுதுஇ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லா சொல்லவில்லை என்று சொன்னால் ஒழு கூடாது. பிஸ்மில்லா சொல்லவில்லை என்று சொன்னால் எந்த காரியத்திலும் பறக்கத்து வராது. பிஸ்மில்லான்னு சொல்லணும். சாப்பிடும்போதும் சரி, அது எந்த வேலையானாலும் சரி, வாகனத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் சொல்லி செய்யணும். இப்படியாக நாம் செய்தால் அல்லாஹ் தஆலாவுடைய நன்மைகளை அடைந்து கொண்டே இருக்கலாம், தீமைகளை உதைத்து கொண்டே இருக்கலாம். நாம் நிறைய அமல் செய்யணும். சீதனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு தோட்டத்தில் செடி நடுறாங்க. அந்த ஊரில் என்ன செடி நடுவாங்க? ஈச்ச மரம் செடி நடுவோம், பேரச்சை மரம், ஈச்ச மரம். அபூ ஹுரைராவே என்ன செய்றீங்க, யார் சொல்லலாம், நான் மரம் நட்டுக்கிட்டு இருக்கேன், இதை விட சிறந்த மரம் நடுதலை உனக்கு சொல்லட்டுமா? விவசாயம் ரொம்ப முக்கியம் உலகத்தில் விவசாயம் முக்கியம். விவசாயம் சொன்னால் மனித இயல்பு வாழ்க்கையுடைய நிலைமையெல்லாம் மாறிடும். இதை விட சிறந்த ஒரு மரம் நடுதலை சொல்லட்டுமா? சொல்லுங்க யார் சொல்லா. நீ ஒரு சுபஹான் அல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் உனக்காக ஒரு மரத்தை நடுகின்றான். ஒரு அல்ஹம்துலில்லாஹ், ஒரு அல்லாஹ் அக்பர், ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ், ஒரு ஸலவாத், ஒரு நல்ல வார்த்தைகளில் சொல்வதன் மூலமாக சொர்க்கத்திலே மரம் நடப்படுகிறது. சொர்க்கம் என்பது வெறும் பூமியாகத்தான் இருக்கும், மண் இருக்கும், பூமி இருக்கும். அந்த மண் மணக்கும், கஸ்தூரியை விட மனம் வாய்ந்ததாக இருக்கும். அங்கே மரம் நட வேண்டும். யார் நடுவது? நாம் தான் நட வேண்டும். அதுதான் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் நிறைய சொல்ல வேண்டும். முக்கியமாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளைக்கு நைட்டு யௌமுல் ஜஸாஇ, கூலி கொடுக்கக்கூடிய நாள். இது பெருநாளுடைய இரவு இருக்கிற அந்த 30 நாளும் அந்த மாதமெல்லாம் செஞ்ச அமல்களுக்கு கூலி கொடுக்கக்கூடிய ஒரு நாள். அந்த நாளில் நம்ம தூங்கிடக்கூடாது, விழிச்சிருக்கணும். 30 நாள் ஒருத்தர் சம்பளம் வாங்குற அன்றைக்கி வரணும்னு வரக்கூடாது. விழிச்சு பாதிச்சு கொஞ்சம் நேரமாச்சும் விழித்து பாதை செய்யுது. பள்ளியாக போது தயத்து தொழுவது, சுக்ரியானக தொழுவது, இது மாதிரி. பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், 5 இரவுகள் ஒரு மனிதன் நின்று வணங்குகின்ற பொழுது விழித்து வணங்கி துஆ செய்தால் அவனுடைய துஆ கபூல் ஆகிவிடும் என்று சொன்னாங்க. என்ன அந்த 5 இரவு? அபூ உமாமத்துல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஹம்ஸ லயாலின் லா துரது ஃபீஹி தஅவா. அந்த 5 இரவுலையும் துஆ மறுக்கவே படாது, கபூலாகிவிடும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இரவு. அதில் முன்னது ரஜப் மாதத்துடைய முதல் பிறை இரவு, முதல் நாள் இரவு. 2வது லைலத்துல் நிஸ்ஃபி மின் ஷாபான், ஷாபான் மாதத்துடைய பிறை 15ஆம் இரவு. அடுத்தது லைலத்துல் ஜுமா, எல்லா மாதத்திலேயும் வரக்கூடிய வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இரவு, விசேஷமான இரவு.
அடுத்தது 4வது லைலத்துல் ஃபித்ரி, நாளை இரவு, அதாவது ஈதுல் ஃபித்ருடைய பெருநாளுடைய இரவு. அடுத்தது லைலத்துல் நஹரி, ஹஜ்ஜு பெருநாளுடைய இரவு. இந்த 5 இரவுகளும் முக்கியமான இரவுகள். நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே சொல்லி அதை அப்படியே வாங்கிக் கொள்ள வேண்டிய அது முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா துஆ கபூலாக ஆகிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இரவு. அந்த இரவில் யார் விழித்து வணங்கி இபாதத் செய்கின்றாரோ அல்லாஹ் தஆலா உலகத்தில் உள்ள இந்த பிரபஞ்சத்தில் உள்ள இதயங்களெல்லாம் மரணித்து போகக்கூடிய வேளையிலே இந்த 5 இரவுகள் இபாதத் செய்தவர்களுடைய இதயம் கல்வாகப்பட்டது உயிரோடு இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அப்படிப்பட்ட அந்த இரவுகளில் நாம் அதிகமாக இபாதத்துகள் அமல்கள் செய்து அவனுடைய அன்பை பெற நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள அல்லாஹ் தஆலா நல்ல அருள் பாலிப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். اللهم صل على محمد وعلى آل البيت وسلم. صل على جميع الأنبياء والمرسلين. الحمد لله